இவனுங்க பாசத்துக்கு அளவில்லாம போயிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும் தேங்காய் ஓடி போய் மாட்டுக்கிட்ட உட்காந்துக்கிறது. பயங்கரமா கொஞ்சிட்டு தான் இருப்பாங்க 2 பேரும். மாடு அவுத்துட்டு போச்சுனாலும் தேங்காய் கூடவே ஓடிடுதுங்க எங்க போனாலும். சாயந்தரம் மழை தூரிட்டு இருந்துச்சுங்களா, சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துர்லான்னு பார்த்தேன். பிரெட் இருந்துச்சுன்னு பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்துர்லான்ட்டு கிரீன் சட்னி செய்யறதுக்காக பச்சை மிளகாயும் மல்லியும் பறிக்கலான்ட்டு வந்துட்டேன். கூடவே ஒரு ஸ்டார் ஃப்ரூட் இருந்துச்சுங்களா, சரி அதையும் பறிச்சுட்டு போயிடலான்ட்டு வந்து பறிச்சாச்சு. கிரீன் சட்னி செய்கிறதுக்காக மல்லி, அதுக்கப்புறம் புதினா எடுத்துக்கோங்க. மல்லியும் புதினாவும் ஒரே அளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி எடுத்துட்டு பச்சை மிளகாயும் எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மயோனைஸ் செய்கிறதுக்கு ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்துட்டேன். ஒரு 2-3 பல்லு பூண்டு எடுத்துட்டு கொஞ்சமாக மிளகு எடுத்துட்டு கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் உப்பு எடுத்து நல்லா வந்து அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா ஆயில் ஊற்றி திரும்ப நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா திக்காக வந்து மயோனைஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் முட்டை எடுத்து எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த முட்டையை நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் மல்லியெல்லாம் சேர்த்து தோசைக்கல்ல ஊற்றிட்டு பிரெட் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து வீட் பிரெட் தான் போட்டிருக்கேன். ஒரு சைடு வந்துட்டு க்ரீன் சட்னி போட்டு ஒரு சைடு மயோனைஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து சீஸ் வச்சுருக்கேன். சீஸ் வைக்காமலும் வந்து பண்ணிக்கலாம். சீஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூடாக சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிரும்.